சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பயம். பயப்படவே கூடாதுங்க. அவர் மிகப்பெரிய அற்புதமான ஒரு நீதிமான். நம்ம பக்கத்திலேயே ஒரு அழகான நீதி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இருந்தார்னா எப்படி இருப்போம் நம்ம? நமக்கு எதுக்கு பயம் வருது? அவர் தான் நம்மளை கரெக்ட் பண்ணிடுவாரே அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா? சிம்பிளா சொல்றான். ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் வந்து உங்களை டூர் கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? ஓ, ட்ரில் மாஸ்டர் வராரா, அப்ப எங்களுக்கு பயமே இல்லை, இவங்க என்ன சேட்டை பண்ணாலும் அவர் விடமாட்டார், நான் தைரியமா அனுப்புறேன் அப்படின்னு அனுப்புவாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர் தான் சனி பகவான். அவர் பாரபட்சம் பார்க்காதவர். யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு நியாயம்னா நியாயம்தான், நீதினா நீதிதான். இது வந்து எப்படின்னா, மிகப்பெரிய மாற்றி அமைப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை அப்படின்ற அளவுக்கு தான், அதாவது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாதிரி தான் இந்த சனி பகவானுடைய பாயிண்ட். சுய ஜாதகத்துல சனி கிரகம் மட்டும் நல்லா இருந்து அவருடைய திசை மட்டும் வந்துடுச்சுன்னா அப்பப்பா கோடி 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 நன்மைகள். கோடி கோபுரத்துல ஏறி உட்கார்ந்துருவாங்க. இங்க கோடினா நான் பணத்தை மட்டும் சொல்லல, பல ரூபத்துல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அவ்வளவு நல்லா இருக்கும். சனி பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்தாருன்னா அவருக்கு எந்த ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் அவரினால் மேலே ஏறி உட்கார முடியும். அற்புதமான சக்தி சனி பகவானுக்கே. அப்படிப்பட்ட சனி பகவான் வந்து உங்களுக்கு ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரமடைகிறார். எப்பயுமே சனி பகவானுடைய 5ஆம் வீட்டுக்கு சூரியன் வரும்போது அவர் வக்ரமாகி 9ஆம் வீட்டுக்கு போகும்போது வக்ர நிவர்த்தி ஆவார். அப்படி இந்த 2024ல வரக்கூடிய வக்ர காலம்தான் இந்த ஜூன் 29 டு நவம்பர் 5, நவம்பர் 15. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க என்ன பார்த்துக்கணும்னா, உங்க சுய ஜாதகத்துல சனி கிரகம் வக்ரமடைஞ்ச காலத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இது சம்திங் எக்ஸ்ட்ராடினரி சூப்பர். அடுத்தது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ சனி பகவானால ஏதாவது நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அதுல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப அற்புதமான காலகட்டமா சூப்பரா சனி பகவான் உங்களை வழி நடத்தி செஞ்சிட்டு இருக்காரு, செயல்படுத்தி இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல எதெல்லாம் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாம வந்திருக்கீங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான மெச்சூரிட்டியை கொடுக்கக்கூடிய வகையில சனி பகவான் இருப்பார். ஸோ சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மை காலா காலத்துக்கும் இருக்கும், வம்சாவளியா இருக்கும். எந்த கிரகம் கொடுத்தாலும் அது எப்படி வேணாலும் ஆயிடலாம். ஆனா சனி பகவான் கொடுக்கறது நிலைச்சி இருக்கும். அந்த நிலைச்சி இருக்கிறது உண்மையான சந்தோஷமா இருக்கும், திருப்தியான ஒரு மனோநிலையா இருக்கும், பயத்தை கொடுக்காத அளவுக்கு இருக்கும். ஏன்னா நியாயமான வழியில நீதி முறையில யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு சனி பகவான் கொடுப்பார். இப்படிப்பட்ட காலகட்டம் தான் இந்த சனி வக்ரகதியினுடைய காலகட்டம். ஸோ உங்க ஜாதகத்துல சனி கிரகம் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வரக்கூடிய சனி வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்குன்றது ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்துக்கும் நான் சொல்றேன். உங்க சுய ஜாதகத்தோட மேட்ச் பண்ணி அதுக்குண்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த 4 மாசத்தை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு செயல்படும் போது பல நன்மைகளை பல ரூபத்துல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றத வச்சு அதுக்குள்ளெல்லாம் எச்சரிக்கையா இருக்கும்போது எந்த சிக்கல் இல்லாமலும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வழி நடத்தி நீங்க போயிடலாம். சனி பகவான் அப்படின்றது நான் ட்ரில் மாஸ்டர்னு சொல்றேன். அப்ப ட்ரில் எடுத்துருவாரு, வராத வரைக்கும் விடமாட்டாருன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குண்டான முயற்சிகளை நீங்க எடுக்கும் போதே ரொம்ப சூப்பரா இருக்கும். சனி பகவானுக்கு பிடிக்காதது சோம்பேறித்தனம். ஸோ இந்த காலகட்டத்துல எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்களை சுறுசுறுப்பா வச்சுக்கோங்க. சோர்வுன்றதே வேண்டாம். யாருக்கெல்லாம் மந்த நிலையில இருக்காங்களோ அந்த மந்தத்தன்மையெல்லாம் இந்த வக்ரகதி காலகட்டத்துல மாத்தியே ஒரு மெச்சோர்ட் பர்சனா ஆக்குறது தான் இந்த வக்ர பெயர்ச்சின்றது. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கடகராசி மற்றும் கடகலக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதிக்குள்ள வரக்கூடிய மாற்றம், சனி பகவானுடைய வக்ர நிலையில் வரக்கூடிய மாற்றம் வாவான்னு வரவேற்கக்கூடிய வகையில் இருக்கு. அடேங்கப்பா, உங்களுடைய
டோட்டல் எலிமெண்ட்டும் உங்களுக்கு ரிலீஃப் ஆக போகுது. அதாவது உங்களுக்கு அஷ்டமத்த சனி நடந்துட்டு இருக்கு. எந்த கடகராசி கடகலக்ன நண்பர்களை கேளுங்களேன், ஏதாவது ஒரு மனப்பிரச்சனை, அதனால மறதி வரக்கூடிய அளவுக்கு, ஏன்னா சிந்தனைகள் இங்கே இல்லை. அப்போ சிம்பிள் விஷயம் எல்லாமே தப்பு பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஜூன் மாதத்தை பற்றியே பேசுவோமே. ஜூன் மாதம்ன்றது 6 மாதங்கள் கடந்து வந்தாச்சு ஜான்வரியிலேருந்து. ஆனால் உங்களுடைய ரொம்ப ரொம்ப டென்ஷனான ஒரு காலகட்டத்தினால் இன்னும் நீங்கள் 2023ன்னே போடுவீங்க. ஒரு செக்லேயே அப்படி எழுதிடுவீங்க. முக்கியமான செக்காக இருக்கும். இதை போய் தப்பு பண்ணிட்டோமேன்னு உங்களுக்கே கில்ட்டாக இருக்கும். ஆனால் இது வாண்டிங்காக பண்ணுறதில்ல, உங்களுக்கு இருக்கக்கூடிய மண்டை வலியினால், உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணுறதுனால இந்த ஒரு சிறு மிஸ்டேக் கூட உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பண்ணி அதனால எல்லாமே தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ எல்லாத்துக்குமே ரிலீஃப். இப்போ எப்படி இருக்குன்னா, அடேங்கப்பா எல்லா ரூபத்துலேயும் அப்லிஃப்ட்மெண்ட். சரி, எந்தெந்த ரூபத்தில் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் வந்து பூரட்டாதி சதயம்னு இந்த 2 வகையிலையும் அவர் வந்து போயிட்டு இருக்காங்க. அப்போது அதாவது பூரட்டாதியிலிருந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் அவர் வருவார். அப்போது குரு அப்படின்றதும் லாபஸ்தானத்தில் இருக்குது. மேலும் ராகுனுடைய நிலையும் குருவோட வீட்டில் இருக்கு. அப்போ எப்படி சுற்றி பார்த்தாலும் பல விஷயத்தில் உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு நன்மை, உங்களால் உங்களுக்கு நன்மை, உங்களால் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு நன்மை. ரொம்ப என்னத்தான் நீங்கள் பேசினாலும் சின்னதாக நீங்கள் ஒரு பார்வை பார்த்தா கூட, ஏங்க இப்படி பார்க்குறீங்க, ஏங்க இப்படி செய்கிறீங்க, உங்களுக்கு ஏங்க நீங்கள் அன்னைக்கு போய் இப்படி கேட்டீங்க பாருங்களேன், அதனால் நான் வந்து இப்படி வரவே மாட்டேன் போங்க, நான் வந்து நீங்கள் வந்து எது சொன்னாலும் தப்பாக தான் புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தவங்க எல்லாமே உங்களை சரியாக புரிந்து கொள்ளும் காலம். உங்களுடைய நட்பு விரிவடையும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒட்டி உறவாடிட்டு இருக்கக்கூடிய நட்பு வட்டாரம் கூட இப்போ வேண்டாண்டா, விட்டுடா, சரியே இல்லைடா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாமே மாறிடும். அவ்வளோ ஏங்க, உங்களோட வம்பு பண்ணிட்டு இருந்தவங்க கூட உங்களுக்கு உங்களோட நட்போடு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையை பண்ணிட்டு இருந்தவங்க கூட இப்போ வேண்டாம், பிரச்சனையிலேருந்து விலகிடான்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நண்பராக மாறுவாங்க. உங்களை புரிஞ்சுக்குவாங்க, உங்களோட வந்து ஒட்டி உறவாடணும்னு ஆசைப்படுவாங்க. அவ்வளவு ஏன், உங்கள் மேலே வந்து வழக்குகள் தொடர்ந்திருக்கலாம், உங்கள் மேலே ஒரு விரோதத்தோடையே இருக்கலாம். அந்த விரோதத்தன்மை கூட இப்போ மாறக்கூடிய ஒரு காலம். வழக்கில் வெற்றி. எப்படி வெற்றினா, அவங்களே வந்து நீ இல்லைப்பா, தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்ற அளவுக்கு அங்கே வந்து மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். ஸோ கடக ராசி மற்றும் கடகலக்ன அன்பர்களுக்கு அனைத்து ரூபத்திலையுமே இது மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலகட்டம். கொஞ்சம் தடை இருக்கலாம், தாமதம் இருக்கலாம், ஆனால் வெற்றிகள் 100% உறுதியாக இருக்கும். படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ நிறைய ஆர்வம் வரும், நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும், கீனாக ஒரு விஷயத்தை செயல்படுவீங்க. அப்போ உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். முதல்ல தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களை நினச்சி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஜாலியாக பல விஷயங்கள் இருக்கும். இப்போது அஷ்டமத்த சனியினுடைய காலகட்டத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் பக்கமாக எழுதலாம். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் உங்களுக்கு மெச்சூரிட்டியை கொடுத்துருச்சு. அந்த மெச்சூரிட்டியை கொடுத்ததுனால பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் நீ வந்து எப்படி என்ன பண்ண, இப்போ மட்டும் நீ வந்து பேசுகிற அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா, சரிப்பா இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டியே, வா நம்ம ரொம்ப நண்பர்களாக நம்ம இருக்கலாம், உனக்கு வேறு என்ன என்கிட்ட வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் சிந்தனையோட செயல்பட போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய பொன்னான காலம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த வேற்றுமை இப்போ வந்து போய் ரொம்ப அன்பும் பாசமும் அதீதமாக வரும். பார்ட்னர்ஷிப்லேருந்து உங்களை விலக்கி கூட வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட் மீட்டிங்ஸ்க்கெல்லாம் உங்களை கூப்பிடாமலே இருப்பாங்க. ஏன்னா அது எது எடுத்தாலுமே உங்களோட வம்புகள் வந்துட்டுருக்கும். பட் இப்போ அது எல்லாமே மாறி ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஐடியாஸ் தான் இங்கே ஜெயிச்சிச்சு அப்படின்றது புரிய வைப்பாங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா, இந்த வக்ர சனி பயிற்சி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலம். அதுலேயும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கும்போது நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா, நான் சொல்கிறது எல்லாமே இன்னும் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயம் கூடாத அமைப்பில் இருந்ததுன்னா
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதும் சிறப்பு. ஏன்னா அதனுடைய நிலையை வச்சு தான் சனி பகவான் உங்கள் லக்னத்தில் பார்த்துட்ருக்காரா, அல்லது உங்களுடைய பிறப்பு சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துட்ருக்காரா, சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளையும் நீங்கள் சேர்ந்து அலசி ஆராய்ந்து பிறகு பார்க்கும்போது இது அற்புதமான ஒரு காலகட்டம். பட் எப்படி சுய ஜாதகம் இருந்தாலும் இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய இந்த சனி வக்ரகதி காலத்தை அஷ்டமத்த சனியில் நீங்கள் மற்ற காலகட்டத்தில் இருக்கிறதுனால இந்த ஜூன் 29 நவம்பர் 15 கொஞ்சம் கூட சோர்வடையாமல், எந்த திசா புத்தியாக இருக்கட்டும் கொஞ்சம் கூட நீங்கள் டயர்ட் ஆகாமல் உங்களுடைய எனர்ஜி லெவல் பூஸ்டப் ஆகி நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி எடுத்து இனி இருக்கக்கூடிய இந்த அஷ்டமத்த சனியில் என்னென்னலாம் நீங்கள் ஜெயிக்கணுமோ அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எக்காரணத்தை கொண்டும் இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடவே வேண்டாம். நிறைய விஷயங்கள் சாதிச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லெவலுக்கு, அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது ஜாபாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். நம்ம நிறையா பார்ப்போம், குருவினால் நன்மை, ராகுவினால் நன்மை அப்படின்னு. ஆனால் சனி பகவானினால் ஒரு நன்மை ஏற்படுது அப்படின்னா அது சொல்லி மாள முடியாது. நிரந்தரமான ஒரு நன்மையாக இருக்கும், நிரந்தரமாக நட்பு பெற்று இருக்கும், நீண்ட காலத்துக்கு, ஏன் உயிர் உள்ள வரை அப்படின்றதே உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி கிரகத்துக்கு ஏதாவது வலு குறைஞ்சி இருந்தால், திருப்தியாக இல்லை அப்படின்னா அதுக்கு நீங்கள் இப்போ சனி பகவானுடைய ஸ்லோகங்கள் சொல்கிறது, இரும்பு சக்தி அதிகமாக உள்ள உணவுப் பொருட்கள் சாப்பிட்றது, ட்ரை ஃப்ரூட்ஸு சாப்பிட்றது, சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஹனுமன் சாலிசா கேட்கறது, இதெல்லாம் பண்ணும்போது இந்த காலகட்டத்தை வலிய 100/100% நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மென்மேலும் சிறப்படையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக, அப்லிஃப்ட் ஆகி போகக்கூடிய காலகட்டமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்க. அதுக்காக தான் இந்த பதிவுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.